ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான ஸ்பெஷல் ரீடிங் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ரீடிங் தான் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம். Okay, Knight of Pentacles, Three of Wands, okay, Seven of Cups, Page of Wands. ஸோ நிறைய ஆக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வருதுங்க. அந்த ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக தான் வருது. ஸோ வந்து உங்களோட கெரியர், இப்போ நீங்கள் ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு நிறையா கனவுகள், ஆசைகள் இருக்குது. அது வந்து எதுவுமே செய்ய முடியலையே, பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கங்களோட உங்களுக்கு இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் கெரியரில் இருக்கலாம், பட் ஆனால் வந்து பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். பிகாஸ் உங்களுடைய ஒரு நேச்சருக்கும் நீங்கள் செய்கிற அந்த வேலைக்குமே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். அண்டு உங்களோட பேஷன், உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒர்க் எதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் உங்களுக்கு இனி வர ஒரு ஆஃபர் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட, ரொம்ப நல்லா பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலை, இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கணும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு சம்திங் ஃப்ரீலான்சிங் மாதிரியும் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆஃபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எஸ், அந்த ஆஃபர் உங்களுக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் உங்களோட அந்த பேஷன் இல்லை அந்த ஒரு என்ன நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களோ அதை நீங்கள் வந்து ரொம்ப பிளானிங்கோடு இருங்க. ஸோ இடையில நீங்கள் கிவ் அப் பண்ணியிருக்கலாம் ஒரு சில பேர், பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா வந்து 24/7 ஏதோ ஒரு வேலையில் பிஸியாகவே இருக்கிறனால உங்களோட பேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் கொஞ்சம் உங்களுக்கான அந்த ப்ரொஃபஷனல் சைடில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதுக்கான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லியும். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு மோர் தென் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நிறைய குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு கெரியர் சேஞ்ச் பண்ணணும், ஆனால் பண்ணினோம்னா இருக்கிற வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ நிறைய குழப்பத்தில் இருக்கிறீங்க. அண்ட் அந்த புது ஆஃபர் நான் சொன்ன மாதிரி அது வந்தாலுமே உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ வந்து ப்ராப்பராக திங்க் பண்ணுங்க உங்களுக்கு, ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அந்த டைமில் அப்படிங்கிறதும் பாருங்கள். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். அதெல்லாம் வராது, அதெல்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அப்புறம் நெகட்டிவாக தான் உங்களுக்கு அவுட்கம் வரும். ஸோ பாசிட்டிவாக இருங்க, பிகாஸ் ஒரு ஆஃபர், அந்த ஒரு சேஞ்சஸ் உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டெஃபினட்டாக நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களோட ஆக்ஷன்ஸ் தேவைப்படுது. ஓகே, சரி நெக்ஸ்ட். ஓகே, ஓகே. ஸோ ஃபைல் நம்பர் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. திஸ் இஸ் ஜென்ரல் ரீடிங், ரைட்? ஓகே, ஃபைன். சி, நிறைய தூக்கம் இல்லையா? எனக்கு கொஞ்சம் இது மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, சரியான தூக்கம் இல்லை. மைண்டு, அதாவது உங்கள் ஃபிசிக்கல் பாடி வந்துட்டு ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லுது, டயர்ட்னஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களோட திங்கிங், தாட்ஸ் இது எதுவுமே நிற்க மாட்டேங்குது. நைட்டு தூங்கலான்னு போய் படுத்தீங்க அப்படின்னா தூக்கமே வர்றதில்லை. அப்படியே மைண்ட் அப்படியே தலைவலிக்கிற அளவுக்கு நிறைய யோசனைகள் ஓடிட்டே இருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாஸ்ட் ரிலேட்டடான, பாஸ்ட்ல என்னைக்கோ ஏதோ நடந்திருக்கும், அது ரிலேட்டடான ஒரு தாட்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து நைட்டு மட்டும் கிடையாது, ஒரு சில பேர் டே ட்ரீமிங் ஆல்சோ பண்ணிட்டு இருக்கீங்க.
நைட்டும் சரியா தூங்குறது இல்லை, காலையிலுமே வந்துட்டு வேலை செய்ய முடியல, ரொம்ப லேசி ஆகுது. பிகாஸ் அந்த தாட்ஸ் வந்து நிற்காம ஓடிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சேஞ்சஸ் வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சில பேரோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன லைஃப்னே தெரியலங்கிற மாதிரியே போகும். பிகாஸ் டல்லாக இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டுமே உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருக்கலாம் கரண்ட்லி. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம். லைக் ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் தான், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கிற பர்சன் தான். உங்களுக்கு வந்து இந்த போரிங்காக இருக்கிறது இல்லை ஒரே இடத்துல இருக்கிறது பிடிக்காது. ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பர்சன் நீங்கள். பட் உங்கள் லைஃப் வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே இருக்குது. எதுவுமே மூமெண்ட் இல்லை, நீங்கள் எது பண்ணாலுமே பேக் ஃபயர் ஆயிடுது. ஸோ இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாகவும் சரி, மணி டேர்ம்ஸ்லையுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ பயம் ஆல்சோ இருக்குது. ஸோ பட் கவலைப்பட வேணாம். இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல்லையும் சொல்லுவேன், பர்சனல்லையுமே சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு பர்சன் வந்துட்டு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேர்த்தோட அந்த எனர்ஜி பாருங்களேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக கிடைக்கும் அண்ட் ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பர்சனை வந்து ஒன்று வந்து அந்த பர்சன் ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கிற பர்சனாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நியூவாக திடீர்னு எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவாக இருங்க. பார்ட்னர்ஷிப்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுவுமே சால்வ் ஆகும். ஓகே, உங்கள் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யாரோ வர்றது தெரியுது அண்ட் அவங்க வந்து குவைட் மெச்சூர்டாக இருக்கிறாங்க அண்ட் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலியிலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட சிப்ளிங்ஸ் கூட ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்குதா? அதாவது ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா பேசுனீங்க அப்படின்னா 4th டே சண்டை வந்துடும், அவ்வளோதான். ரொம்ப நாளாக இல்லை ரொம்ப மாசமாக கூட பேசாமல் இருப்பீங்க. ஸோ இது மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை பேச்சுவார்த்தைகளே இல்லாமல் இருக்குது அப்படின்னா எஸ், அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இருக்குது. அவங்க திருப்பி வந்து நீங்கள் ஒன்றா பேசுறதுக்கு, உங்களோட அந்த ஒரு பழைய சிப்ளிங்ஸ் பாண்ட் பழைய மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையுது. ஸோ கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப கிவ் அப் பண்ணிட்டீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே கிவ் அப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ஹோப் இருக்குது, ஓகேங்களா? இந்த ஸ்டார் கார்டு வந்தாவே ஆல்வேஸ் சே there is a hope. ஓகே, அண்ட் உங்கள் எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. எனர்ஜி மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் நைட்லையும் சரியாக தூங்குறது இல்லை, காலையிலையும் சரியாக டே ட்ரீமிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க அண்ட் உங்களோட தாட்ஸ் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறனால உங்களோட தாட்ஸ் வந்துட்டு அதிகமான எனர்ஜி எடுத்துருது உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு ஐடியா சொல்யூஷன்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, ஹோப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்டார் கார்டு மூலயமா வந்துட்டு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட நம்பிக்கையோடு இருங்க, டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ்ங்கிறது வருது. ஓகே, ஆனால் ஒரு சில பேருக்கு எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரியே ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? இது எவ்வளோ ஒரு செலிப்ரேஷன்ஸான ஒரு கார்டு. விஷ், ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட் எல்லாமே தான் இருக்குது கார்ட்ஸில். ஏன்னா ஒரு சில பேருக்கு மேரேஜ் ரிலேட்டடான நிறைய டென்ஷன்ஸ் போயிட்டு இருக்கலாம். நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா மேரேஜ் நடக்காமல் அது ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சில லாஸ்ட் மினிட் வரைக்கும் வருது அந்த ப்ரப்போசல் அண்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால தள்ளி போகுது. இல்லைன்னா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காம இருக்குது. ஸோ இந்த ஒரு டென்ஷன்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய டே ட்ரீமிங்ஸ் ஆல்சோ வருது. அண்ட் ஒரு சில பேர் வந்து மேரேஜ் பண்ணி செட்டில் ஆகணும், பிகாஸ் லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு தாட்ஸுமே இருக்கு. ஸோ அது உங்களுக்கு மேரேஜ் டிலே ஆக ஆக உங்களுக்கான அந்த ஹோப் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு ஹோப்பும் இருக்கு அண்ட் ஃபியூச்சர் நினைச்ச பயமும் இருக்கு. பட் ஆனால் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து இந்த 2 கார்டுமே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் வந்துட்டு நீங்க சிங்கிளா இப்போ இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்ட்னர் இருப்பாங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அந்த மேரேஜ் செலிப்ரேஷன்ஸுங்கிறது உங்க வீட்டில் நடக்கும். அண்ட் உங்களுக்கு வர பார்ட்னர் வந்துட்டு உங்களோட பெயின்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க அண்ட் குவைட் மெச்சூர்டாக தான் இருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டாம். வரவங்க எப்படி இருப்பாங்க, லைஃப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பயமெல்லாம் வேண்டாம். பிகாஸ் நல்லா தான் இருப்பாங்க. பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா மேரேஜ் ப்ரப்போசல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் காசு நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஆல்தோ ஒரு சில சேலஞ்சஸ் வந்தாலுமே டெஃபினட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி மேரீட் அப்படின்னா
எஸ் உங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து இதாகும். பட் ஆனால் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஐ திங்க் வந்து நீங்கள் மேரீடாக இருந்தீங்க அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடாக பார்ட்னர்ஸ் உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக நிறைய நிறைய யோசனைகள் இருக்குது. பட் ரொம்ப யோசிக்க வேண்டாம், சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு மேரேஜ் ஹாப்பி செலிப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களோட சிப்ளிங்ஸ் இப்போது நீங்கள் சிப்ளிங்ஸோட ஒரு கான்டாக்டில் இல்லைனாலுமே அந்த ஒரு பழைய லவ் அஃபெக்ஷன் அது எதுவுமே இல்லைனாலுமே உங்களோட அந்த மேரேஜ் டைமில் வந்துட்டு எல்லாமே சரியாயிடும். ஓகேங்களா? கிங் ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த கார்டு அப்படியே தெரிச்சு விழுவுது. ஸோ வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். திஸ் இஸ் வெரி வெரி குட் நியூஸ் ஆக்சுவலி. உங்களுக்கான அந்த ஒரு குட் லக் கண்டிப்பாக வந்து வருது. இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு சில பேர் கார்மிக் பீரியட்ல இருந்திருப்பீங்க, அதனால வந்துட்டு லைஃப்ல டிலே ஆகியிருக்கலாம். இப்போ உங்களுக்கு கல்யாணம் வந்துட்டு டிலே ஆகிறதுக்குமே இது ஒரு ரீசனாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் வைஸ்லையுமே. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் வந்துட்டு வேற பிளேஸ்ல தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தள்ளி போவீங்க, வேற ஸ்ட்ரீட்டாக கூட இருக்கலாம், இல்லை வேற இடம் எங்கேயாவது போவீங்க. அங்கே தான் வந்து உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். இட் குட் பி அப்ராட் ஆல்சோ. ஸோ அப்ராட் போகிற சான்சஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல குட் லக் இருக்குது, குட் டைமிங் எல்லாமே உங்களோட இப்போ கரண்ட் சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். ஸோ இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்துட்டு ஓவர் திங்கே பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு பிஸி ஸ்கெடியூல் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ட்ரீமிங்கும் சரி நைட்டு ட்ரீம் எதுவுமே வந்துட்டு அதுக்கான ஒரு என்ன சொல்கிறது டைமிங்கே இருக்காது. அவ்வளோ உங்களுக்கு இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி டே ரொம்ப ஸ்லோவாக போகலாம். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம். பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. ஸ்லோவாக போனாலும் சரி ஃபாஸ்ட்டாக போனாலுமே நீங்கள் அப்படியே டல்லாக தான் இருக்கீங்க. பட் இனிமேல் வந்து குவைட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும். அண்ட் உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்ங்க. அதாவது இப்போ வந்து ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு டைம் பாஸ் தான் நிறையா இருக்குது. டைம் பாஸஸ் அதாவது வாழ்க்கையில் வராங்க இருக்காங்க போகிறாங்க அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் ஃப்யூச்சரில் நல்லா இருக்குது. ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட சிப்ளிங்ஸ் பாண்ட், இல்லை பேரண்ட்ஸோட இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும், சில்ட்ரனோட பாண்டிங்காக இருக்கட்டும், ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு உங்கள் சைடில் நீங்கள் ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த ஓவர் திங்கிங் டே ட்ரீமிங் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு சின்ன பிரச்சனையுமே நீங்கள் யோசிச்சு பெருசாக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ மற்றவங்க இப்படி தான் நினைக்கிறாங்க, மற்றவங்க இந்த இன்டென்ஷனோட தான் பழகிறாங்க, ஜஸ்ட் விட்டுருங்க. அதெல்லாம் தேவையில்லை. பிகாஸ் உங்களுக்கான டைம் வந்தாச்சு நீங்கள் ஷைன் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே? Ace of Wands. So new opportunities, yes. ஐ திங்க் நான் இது டெஃபினெட்லி ஒரு ஸ்பெஷல் ரீடிங் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நல்ல நல்ல கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லியிருந்தேன். உங்களோட டெசிஷன் மேக்கிங் அதுதான் வந்து எல்லாத்தையும் மாற்ற போகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாத தாட்ஸுக்கு வந்துட்டு இந்த பயம் தேவையில்லாத ஒரு பயம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயத்தை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க. ஓகே? பிகாஸ் இப்போ வந்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்கீங்க. ஓகே? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது இது வந்து பர்சனலும் சரி மேரேஜ் ரிலேட்டடாகவுமே சரி உங்களோட பர்சனலில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலைகளாக இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் உங்களோட டெசிஷன்ஸ் அதுதான் பேச போகுது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் டெசிஷன் முடிவு எடுக்கிறப்போ நிறைய நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு எந்த ஒரு முடிவுமே உடனே நீங்கள் எடுத்து சொல்லாதீங்க. கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே? ஒரு 2 or 3 டைம்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு முடிவு எதுவுமே சொல்லுங்க. பிகாஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃபே டேர்ன் பண்ண போகுது. ஓகேங்களா? அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் உங்களுக்கு அது சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். திடீர்னு நார்மலாக லைஃப் லீட் ஆகிட்டு இருக்கும், திடீர்னு உங்கள் லைஃப்பில் அப்படியே ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ பி ஆக்டிவ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய ப்ரே பண்ணியிருக்கீங்க, நிறைய ஆசைகள் இருக்கு, நிறைய மேனிஃபெஸ்டும் பண்ணியிருக்கலாம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்கலாம். பட் இடையில நீங்கள் வந்து கொஞ்சம் கிவ் அப் பண்ணியிருக்கீங்க. ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருந்து இடையில அது கொஞ்சம் கிடைக்கலன்னொன்னே நீங்கள் ரொம்ப கிவ் அப் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இனிமேல் கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே? ஜஸ்ட்
கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட பேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வாங்க. பிகாஸ் உங்களோட டைம் நல்லா இருக்குது, நீங்கள் கேட்குற எல்லாமே கிடைக்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஸ்பெஷல் ரீடிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கார்ட்ஸ் அவ்வளோ பாசிட்டிவ், அவ்வளோ பிரைட்டாகவுமே இருக்குது. ஸோ நல்ல ஹோப்ஃபுல்லாக இருங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ்ங்கிறது வரும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேஞ்சஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவர் நைட்டில் அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், ஓவர் நைட் சேஞ்சஸ் வராது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை எனக்கு இதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஹோப்பே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்னைக்கு அந்த நம்பிக்கை வருதோ அப்பையிலேருந்து தான் சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஜஸ்ட் லைக் திஸ். இந்த வீல் மாதிரி உங்கள் லைஃப்பில் கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா திஸ் டூ ஷால் பாஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நினைக்கணும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் டுடேஸ் ரீடிங். இந்த ஸ்பெஷல் ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு ரெசனேட் ஆகும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.